டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 61. இளவரசி சோஃபியா. அந்த பாதை வழியில் டீப்பிங்கின் உடலுக்கு உதவியாக இருந்த உபகரணங்கள் எழுப்பிய ஒலியை கேட்ட சோஃபியாவிற்கு தான் ஏதோ ஒரு பாதாளத்தில் விழுந்ததைப் போல் இருந்தது. தனித்திருந்த அந்த நடன அறையில் எந்த உணர்வும் அற்று லெங்டனின் முகத்தை பார்த்து திரும்பினாள் சோஃபியா. அவளுடைய மனதை புரிந்து கொண்டதைப் போல் முன்னதாகவே அவளை நோக்கி தலையசைத்தார் அவர். வேண்டாம் சோஃபியா என்று கிசுகிசுத்த அவரின் கண்கள் அவற்றை மீண்டும் உறுதிப்படுத்துவதைப் போல இருந்தன. உன்னுடைய தாத்தா சிலுவை மடத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும் உன்னுடைய குடும்ப இரகசியத்தை பற்றிய உண்மையை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டதை தெரிந்து கொண்ட போதும் இதே உணர்வுதான் எனக்கும் ஏற்பட்டது. ஆனால் அதற்கு சாத்தியமில்லை என்ற லெங்டன் சற்று இடைவெளி விட்டார். சோனியர் என்ற பெயர் மெரோவிஞ்சியான்களை சேர்ந்தது அல்ல. தனக்கு ஏற்பட்ட உணர்விலிருந்து விடுபடுவதா அல்லது ஏமாற்றம் அடைவதா என்று சோஃபியாவுக்கு தெரியவில்லை. வழக்கத்திற்கு மாறாக சோஃபியாவின் அம்மாவுடைய நிஜமான பெயர் என்னவென்று கேட்டிருந்தார். சுவாவல். அந்த கேள்வி இப்போது அர்த்தம் பொதிந்ததாகப்பட்டது. அது சுவாவல் தானே? கவலையுடன் கேட்டாள் அவள். மீண்டும் அவர் தன் தலையை குலுக்கினார். இல்லை, அது உன்னுடைய கேள்விக்கான சில பதில்களை தரும் என்று எனக்கு தெரியும். மெரோவிஞ்சியான்களில் நேரடியாக 2 வம்சத்தினர்தான் இருக்கின்றனர். அவர்களுடைய குடும்ப பெயர் பிளான்டட் மற்றும் ஜெயின் கிளேர். 2 குடும்பங்களுமே மறைந்த நிலையில்தான் வாழ்கிறார்கள். அநேகமாக அவர்கள் சிலுவை மடத்தின் பாதுகாப்பில் இருக்கலாம். தன்னுடைய மனதில் சத்தம் போடாமல் அந்த பெயர்களை சொல்லி பார்த்து கொண்ட சோஃபியா தன்னுடைய தலையை குலுக்கிக் கொண்டார். தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கும் பிளான்டட் அல்லது ஜெயின் கிளேர் என்ற பெயர் இல்லையே. ஒரு மங்கலான நினைவோட்டம் அவளை இப்பொழுது இழுத்து கொண்டிருந்தது. தான் லுவார் தேவாலயத்தில் இருந்தபோது தன்னுடைய தாத்தா தன்னிடம் எந்த உண்மையை சொல்லிவிட விரும்பினார் என்ற விஷயத்திற்கு அருகாமையில் கூட தன்னால் வர முடியவில்லை என்பதை சோஃபியா உணர்ந்தாள். இன்று மதியம் தன்னுடைய தாத்தா தன்னுடைய குடும்பத்தை பற்றி முணுமுணுத்திருக்க கூடாது என்றே சோஃபியா விரும்பினாள். இப்பொழுது இருப்பதைப் போலவே என்றென்றும் வலி மிகுந்ததாக இருந்த பழைய காயங்களை அவர் சற்றென்று வெளியே கொண்டு வந்து விட்டார். அவை மரித்துவிட்டன சோஃபியா. அவை திரும்ப வராது. இரவில் தான் தூங்கிக் கொண்டிருக்கும்போது பக்கத்தில் இருந்து பாடும் தன்னுடைய அம்மாவை நினைத்து பார்த்தாள். தன்னுடைய அப்பா அவளை தோள்களில் சுமந்து செல்வதை நினைத்து பார்த்தாள். அவளுடைய பாட்டியும் அவள் தம்பியும் அவளை பாசமிகு பச்சை நிற கண்களால் புன்னகைப்பதை நினைத்து பார்த்தாள். எல்லாம் திருட்டு போய்விட்டது. நான் தனியாள் ஆகிவிட்டேன். கடைசி விருந்து ஓவியத்தை நோக்கி சற்றென்று திரும்பிய சோஃபியா மேரி மேக்தலின் நீண்ட சிவப்பு நிற கேசத்தையும் அமைதியான கண்களையும் உற்று பார்த்தாள். தான் நேசித்த ஒருவரை இழந்து விட்டதின் எதிரொலி அந்த பெண்ணின் தோற்றத்தில் இருந்தது. சோஃபியாவாலவும் அதை உணர முடிந்தது. ராபர்ட் என்றாள் அவள் மென்மையாக. அவர் அவளுக்கு அருகாமையில் வந்தார். புனித கோப்பையின் கதை நம்மை சுற்றி நிரம்பியிருக்கிறது என்றார் லீ. ஆனால் இன்று இரவுதான் இவை எதையும் பற்றி நான் முதலில் கேள்விப்படுகிறேன். லெங்டனுக்கு அவளுடைய தோள்களை பிடித்து அவளை ஆறுதல் படுத்தலாம் போல் இருந்தது. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. நீ அவளுடைய கதையை கேள்விப்பட்டிருக்கலாம் சோஃபியா. யார் வேண்டுமானாலும் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை கேட்கும்போது நாம் தான் அதை உணராதவர்களாக இருக்கிறோம். எனக்கு புரியவில்லை. புனித கோப்பையின் கதை எங்கும் நிறைந்திருப்பதுதான். ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்ட மேரி மேக்தலினை பற்றி பேசுவதை தேவாலயம் சட்ட விரோதமாக்கியது. அவளுடைய கதையும் முக்கியத்துவமும் அடக்கிய வாசிக்கப்பட்டிருக்கின்றன.
அந்த வாசிப்புகள் யாவும் உருவகங்கள் மற்றும் குறியீட்டு அம்சங்களிலே நடந்திருக்கின்றன. ஆமாம், கலைகளின் மூலமாக. லெங்டன் அந்த கடைசி விருந்து ஓவியத்தை நோக்கி நடந்தார். ஒரு மிக சரியான உதாரணம். இன்றைக்கும் நீடித்திருக்கும் சில கலை, இலக்கியம் மற்றும் இசை ஆகியவை மேரி மேக்தலின் மற்றும் இயேசுவை பற்றிய இரகசியத்தை சொல்லியபடியே இருக்கின்றன. தடை செய்யப்பட்ட புனித பெண்மையின் தேடலை மறுசீரமைப்பது பற்றி கிசுகிசுத்த டாவன்சி, பொட்டிசிலி, பெர்னினி, மொசார்ட் மற்றும் விக்டர் ஹியூகோவின் படைப்புகளை பற்றி லெங்டன் அவளிடம் விரைவாக விவாரித்தார். வரலாற்றில் நீடித்திருக்கும் சர்கேவின் மற்றும் தி கிரீன் நைட், கிங் ஆர்தர் மற்றும் தூங்கும் அழகி ஆகிய எல்லோருமே புனித கோப்பை உருவகங்கள்தான். விக்டர் ஹீகோ எழுதிய நோட்ரி டேம் ஹேண்ட்ஸ்பேக் மற்றும் மொசார்ட்டின் மேஜிக் ஃப்ளூட் ஆகியவை இரகசிய குழு மற்றும் கோப்பை பற்றிய இரகசியங்களால் நிரம்பியிருப்பவை. புனித கோப்பை குறித்து உன்னுடைய பார்வை விழித்து கொண்டது என்றால் அவளை நீங்கள் எங்கும் நிறைந்திருப்பவளாக காணலாம். ஓவியங்கள், இசை, புத்தகங்கள், கார்ட்டூன்கள், தீம் பார்க்குகள் மற்றும் பிரபல சினிமாக்களில் கூட அவளை காணலாம் என்றார் லெங்டன். தன்னுடைய மிக்கி மவுஸ் வாட்சை பிடித்து காட்டிய லெங்டனின் புனித கோப்பை கதையை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வால்டில் டிஸ்னி சத்தமின்றி செய்த படைப்பு இது என்றார் சோஃபியாவிடம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் டிஸ்னி நவீன காலத்து லியோனார்டோ டாவின்சி என்ற போற்றப்பட்டிருக்கிறார். இருவருமே பல தலைமுறை இடைவெளி கொண்டவர்கள், தனித்துவமான கலைஞர்கள், இரகசிய சமூகங்களில் உறுப்பினர்கள். மிகவும் குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்றால் மிகுந்த ஆர்வமுள்ள கேளிக்கை வகை கலைஞர்கள். லியோனார்டோவை போலவே வால்ட் டிஸ்னியும் தன்னுடைய கலையில் மறைக்கப்பட்ட செய்திகளையும் குறியீடுகளையும் உள்ளிட்டிருப்பார். ஒரு பயிற்சி பெற்ற குறியீட்டாளராக டிஸ்னியின் ஆரம்பகால படங்களை பார்ப்பது மறை குறியீடுகள், உருவகங்கள் ஆகியவை பனிச்சரிவில் சிக்கியதே போல் இருந்தது. டிஸ்னியின் பெரும்பாலான மறைக்கப்பட்ட செய்திகள் மதம், வேகன், தொன்மம் மற்றும் சரணடைய வைக்கப்பட்ட தேவதையின் கதைகளோடு சம்பந்தப்பட்டவை. சிண்ட்ரெல்லா, தூங்கும் அழகி மற்றும் ஸ்னோ ஒயிட் ஆகியோரின் கதைகளை டிஸ்னி மறுபடைப்பு செய்ததில் எந்த தவறும் இல்லை. இவை எல்லாமே சிறைப்பிடிக்கப்பட்ட புனித பெண்மையோடு சம்பந்தப்பட்டவை. ஸ்னோ ஒயிட், அதாவது விஷமேற்றப்பட்ட ஆப்பிளை கடித்ததும் கடவுளின் கருணை கிடைக்காமல் போய்விடுகின்ற இளவரசி ஆனவள் ஈடன் கார்டனின் ஏவாள் வீழ்ந்துவிடும் காட்சியின் தெளிவான மறைகுறியீடு என்ற குறியீட்டை புரிந்து கொள்ள யாருக்கும் எத்தகைய பின்புலமும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லது தூங்கும் அழகியில் வரும் இளவரசி அரோரா குழந்தைகளுக்கான புனித கோப்பை கதைதான். அதாவது அவளுடைய குறியீட்டு பெயர் ரோஸ். அத்துடன் அவள் தீய சூனியக்காரியின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட அடர்த்தியான காட்டில் மறைந்திருப்பாள். தன்னுடைய கார்ப்பரேட் பிம்பத்தை தாண்டி டிஸ்னி எப்போதும் மேதமையுடன் தான் இருக்கிறது. அதனுடைய ஊழியர்களிடையே ஒரு விளையாட்டுத்தனமான சக்தியாகவே இருக்கிறது. அதனுடைய ஓவியர்கள் டிஸ்னியின் தயாரிப்புகளில் மறைக்கப்பட்ட குறியீடுகளை உள்ளிடும் விஷயத்தில் இப்போதும் பரவசம் அடைபவர்களாகவே இருக்கிறார்கள். தன்னுடைய மாணவர்களில் ஒருவர் தி லியான் கிங் டிவிடியை எடுத்து வந்து செக்ஸ் என்ற வார்த்தை தெளிவாக புலப்படும் ஒவ்வொரு பிரேமையும் நிறுத்தி நிறுத்தி காட்டியதை லெங்டனால் இப்பொழுதும் மறக்க முடியாது. அது சிம்பாவின் தலைக்கு மேலே மிதந்து செல்லும் தூசி துகள்களில் காணப்படும். இது பேகன் சமூக பாலியல் குறித்து அறிவார்ந்த மறையீட்டு வகையை காட்டிலும் கார்ட்டூனிஸ்டுகளுடைய முதிர்ச்சியற்ற வேடிக்கை விளையாட்டு என்று லெங்டன் நினைத்தாலும் குறியீட்டியல் பற்றிய டிஸ்னியின் புரிதலை குறைவாக மதிப்பிட்டுவிடக் கூடாது என்று லெங்டன் தெரிந்து கொண்டார்.
எதேர்ச்சியாக நிகழ்வாக இருக்க முடியாது என்ற அளவுக்கு அந்த சிறிய கடல் கன்னியானவள் லிட்டில் மெர்மெய்ட் தேவதையோடு தொடர்புடைய ஆன்மீக குறியீடுகளின் அற்புதமான மேலாடைதான். லிட்டில் மெர்மெய்ட் படத்தை முதல் முறையாக பார்த்தபோது லெங்டனுக்கு ஏறக்குறைய மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. ஏனென்றால் தண்ணீருக்கு கீழிருந்து ஏரியலின் வீட்டில் இருக்கும் ஓவியம் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவியர் ஜார்ஜஸ் டி லா டோர் வரைந்த தி பெனிட்டன்ட் மேக்தலின் என்ற ஓவியம். அது கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்ட மேரி மேக்தலினுக்கு செலுத்தப்பட்ட ஒரு புகழ்பெற்ற அஞ்சலி. அது அந்த படத்தில் அலங்காரத்துடன் அமைக்கப்பட்டிருப்பது அந்த 11 நிமிட படத்தையும் ஐசிஸ் ஏவாள் மீன்களின் தேவதையான பைகஸ் மற்றும் முக்கியமாக மேரி மேக்தலின் ஆகியோரின் இழந்த புனித தன்மையை குறியீட்டுறுதியில் குறிப்பிடும் வலுவான கொலாஞ்ச் ஓவியமாகவே மாற்றிவிட்டது. லிட்டில் மெர்மெய்டின் பெயரான ஏரியல் புனித பெண்மையோடு வலுவான பிணைப்பை கொண்டிருக்கிறது என்பதுடன் இசையை புத்தகத்தில் அது முற்றுகையிடப்பட்ட புனித நகரம் என்பதோடு பொருந்தி போகிறது. டீப்பிங்கின் நடை உதவி உபகரணம் எழுப்பிய ஒலி அந்த முற்றத்தில் கேட்டது. அவர் வழக்கத்திற்கு மாறாக விரைந்து நடந்தார். அந்த அறையில் நுழைந்த அவருடைய விருந்து உபசரிப்பாளரின் முகம் இறுகி போயிருந்தது. ராபர்ட், உன் விஷயத்தை பற்றி விளக்கினால் நல்லது என்றார் உறைந்த நிலையில். நீ என்னிடம் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை.